வணக்கங்க, நான் உங்கள் விஎன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம விஎன் ரியல் டாக்ஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்தில் பயன்படுத்தின ரொம்ப ஆரோக்கியமான சமையல் பாத்திரங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சமைக்கிற சமையலில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி சமையல் பாத்திரங்களை பயன்படுத்துங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சோப் ஸ்டோன் சமையல் பாத்திரங்களை பற்றியும் வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோப் ஸ்டோன் சமையல் பாத்திரத்தை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா, சோப் ஸ்டோன் சமையல் பாத்திரத்தை பயன்படுத்தி சமைச்சோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா வெப்பத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு சூடாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மாவாட்டி ஒரு சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு நாள் 2 நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை வந்துடும். ஆனால் அதையே நீங்கள் இந்த கல்சட்டியில் வச்சிங்க அப்படின்னா புளிப்புத்தன்மையும் இருக்காது, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நேச்சுரலாகவே இந்த கல்சட்டியில் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து இதில் இருக்குங்க. இதே மாதிரி தாங்க வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரமும். வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரம் பார்த்தீங்கன்னா இது உறுதியானது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தலைமுறையாக இதை பயன்படுத்தலாம். நீங்கள் வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரத்தை பயன்படுத்தி ஒரு தோசையோ இல்லை ஒரு வறுவலோ இல்லை ஒரு ஆம்லேட்டோ எதை நீங்கள் செஞ்சாலுமே சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரத்தில் நேச்சுரலாகவே இரும்பு சத்து அதிகம் இருக்குங்க. நம்மளுடைய பாரம்பரிய சோப் ஸ்டோன் சமையல் பாத்திரங்களையும் அதே மாதிரி உறுதியான வார்ப்பிரும்பு சமையல் பாத்திரங்களையும் எப்படி பயன்படுத்துறது, எப்படி பராமரிக்கிறது, அதே மாதிரி இந்த சமையல் பாத்திரங்களை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா வித்யா. கடையோட பேர் பார்த்தீங்கன்னா வித்யா அட்வர்ட்ஸ். கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கனாவரத்துலேருந்து தோட்டக்கடைங்க. இப்போ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா புது கல்சட்டி புது ஐட்டம் இருக்குங்க. கேரளா உருளி, ரச உருளி, தோசைக்கல், பணியாரக்கல், கேஸ்டன் தோசைக்கல், வடச்சட்டி, இந்த மாதிரி புது ஐட்டம் இப்போ ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகிட்டு இருக்கிற ஐட்டம் எல்லாம் நம்ம கடையில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கல்சட்டிலே பார்த்தீங்கன்னா கை கொத்தலுங்க. இது பார்த்தீங்கன்னா கல் எடுத்து கையிலே செதுக்கிறது. கையில செதுக்குனாதான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்து மாதிரி வரும். நம்ம பார்த்தீங்கன்னா பித்தளை பாத்திரத்துல கொத்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி கொத்து போட்ட மாதிரி வரும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும், மொத்தமாக கனமாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணியே தாங்கண்ணா இருக்கும். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் கேஸ் வச்சு டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பழக்கினது தான். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2.5 லிட்டர்லேருந்து ஸ்டார்டிங் அவைலபிளாக இருக்குங்கண்ணா. 2.5 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் எனக்கு ஒரு 5-6 லிட்டர் 7 லிட்டர் இது மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் செஞ்சு தருவோம். சீசனிங் பண்ணியே உங்களுக்கு தந்துருவோம் நான் கையில். இது பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க. இதில் கல் சட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா குழம்பும் வச்சுக்கலாம். எல்லா வகையான கறி, மட்டன், சிக்கன் எல்லாமே செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் மோர் குழம்பு, வத்த குழம்பு, மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன குழம்பு வேணுமோ இதில் எல்லாமே செஞ்சுக்கலாம். நீங்கள் கேஸில் வைக்கலாம், விறகுல வைக்கலாம். எல்லாமே சீசனிங் பண்ணதான். சீசனிங் பண்ணியே நாங்கள் கொடுத்துருவோங்கண்ணா. நீங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லிட்டரு கணக்கு தாங்கண்ணா. லிட்டரு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வரும். ஒரு லிட்டரு 600 ரூபாய் வருங்கண்ணா. சீசனிங் பண்ணியே நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா குழம்பு சட்டின்னு சொல்லுவாங்க. குழம்பு இதுலேயே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வடச்சட்டி டைப் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கல் சட்டியில் கை கொத்துலேயே பார்த்தீங்கன்னா வடச்சட்டி டைப்புங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் வரும். இது நீங்கள் மட்டன், சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நல்லா திரண்டு வருங்கண்ணா. இதில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுவுமே சீசனிங் பண்ணதான். நீங்கள் கேஸ் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதில் சமையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் எந்த ஒரு கெடுதலான பொருள் இது எதுவுமே கலக்காதது பொருள், நல்லா இருக்குங்கண்ணா. இதுவுமே கை கொத்தல் தாங்கண்ணா. அடி கனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், கனமாக இருக்கும். ஒருத்தர் கனமா இருக்குதுன்னு பார்த்துட்டு கல் சட்டி வாங்க மாட்டாங்க. கனமா இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் வரும். சீக்கிரம் எதுவும் டேமேஜ் ஆகாது, நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 லிட்டருங்கண்ணா. நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து இருக்கு. ஸ்டார்டிங் 1 லிட்டர்லேருந்து கை கொத்தல் இருக்குங்கண்ணா. 1 லிட்டர்லேருந்து வடச்சட்டி டைப்பு, குழம்பு சட்டி எல்லாமே 1 லிட்டர்லேருந்து இருக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே கல் சட்டியிலே கை கொத்து மிஷின் மேடு பார்க்கலாம். இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா கை கொத்தல்னா, இது மிஷின் மேடு. இதுவுமே மிஷின் மேட்லேயே பார்த்தீங்கன்னா இது குழம்பு சட்டி. இது பார்த்தீங்கன்னா வாய் அகலமா, இதுவும் அடி கனமா, நல்லா மொத்தமாக இருக்கும். இதுவுமே சீசனிங் பண்ணதான். ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்லேருந்து இருக்குங்கண்ணா நம்மக்கிட்ட. மிஷின் மேடுங்கண்ணா. மிஷின் மேட்லேயே வடச்சட்டி இதெல்லாம் இருக்குது. இது குழம்பு சட்டி, இதுவுமே குழம்பு சட்டி.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல்ல கேட்பாங்க. இது வந்து கொஞ்சம் அகலம் இது வந்து இது வந்து அகலமா இருக்குங்கன்னா வாய் அகலமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்ல குழியா வாளா இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலி பெருசா இருக்கு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்காக குழம்பு பெருசா வேணும்னு கேட்பாங்க. அதனால இது வாளா இருக்கும். இதுலயே மிஷின் மேன்லயே பாத்தீங்கன்னா வடச்சட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா கல் சட்டி. இது கை கொத்தல பாருங்க. இது வந்து 1.5 லிட்டர். 1.5 லிட்டருங்கண்ணா. ஆமா, மீன் குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி குழம்பு எல்லாம் நீங்க வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். டேஸ்ட் வருங்கண்ணா. நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதுல சூடு அப்படியே இருக்கும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இதுல இந்த சூடுலயே பாத்தீங்கன்னா குழம்பெல்லாம் சுண்டி நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல ஆனா லிட்டர் பாத்தீங்கன்னா 600 ரூபாங்கண்ணா. லிட்டர் 600 ரூபாய். நீங்க மிஷின் மேடு, கை கொத்தல் எது எடுத்துட்டீங்கன்னாலும் லிட்டர் 600 ரூபாய். சீசனிங் பண்ணியே தந்துருவோம். இப்ப நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் டைப்பு. இது நல்ல கனமா இருக்குங்கண்ணா. மூடியுமே நல்லா கனமா இருக்கும். இதுவும் சீசனிங் பண்ணியே நம்ம கிட்ட இருக்கு. நீங்க இதையும் நீங்க குழம்பு வச்சுக்கிறதுக்கோ இல்ல குழம்பு வச்சு டைனிங் டேபிள் வச்சு சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க டைரக்டா இது வந்து நீங்க கேஸ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். ஹாட் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மூடியோடயே வந்துடும். இதுக்கு மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சூடே அப்படியே அதுலயே இருக்கும். உங்களுக்கு அடி கனமா இருக்கும். இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ல இருந்து தான் இருக்குங்கண்ணா. நீங்க இதுல 5 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். எல்லாமே சீசனிங்கோடயே இருக்கும். இதுலயே நீங்க மோர் குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லா குழம்புமே இதுல நீங்க செஞ்சுக்கலாங்கண்ணா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உருளி, கேரளா உருளி மாடல்னு சொல்லுவாங்க. கேரளா உருளி மாடல் இதுதாங்கண்ணா கேரளா உருளி. இதுவுமே நல்லா அதோட கனமா இருக்கும். இதை நீங்க வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா அவ்வளோ டேஸ்ட் வரும். இதுல நீங்க விறகுலையும் வச்சுக்கலாம், கேஸ் அடுப்புலயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மட்டன், சிக்கன், வத்த குழம்பு, சாம்பார் எல்லாமே இதுல வச்சுக்கலாங்கண்ணா. இதுலயே பாத்தீங்கன்னா இது 1 லிட்டருங்கண்ணா. இதே டைப் பாத்தீங்கன்னா கை கொத்தல், ரெண்டும் சேம் பாருங்க. இது 1 லிட்டர். ஸ்டார்டிங் 1 லிட்டர்ல இருந்தே இருக்கு. இது பாத்தீங்கன்னா கை கொத்தல், இது பாத்தீங்கன்னா கேரளா உருளி. உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டுமே கை கொத்தல் தான். உள்ள ரெண்டுமே கை கொத்தல். நல்ல கனமா இருக்கும், பிளாட்டா இருக்கும், எந்த ஒரு இதுவுமே வராது. இதுல கேரளா ஊர்லயே பாத்தீங்கன்னா வடச்சட்டிங்கண்ணா. இதுலயுமே எனக்கு வந்து 2 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தருக்கு செய்யணும்னாலும் ஸ்டார்டிங் 1 லிட்டர்ல இருந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதுலயும் நீங்க பாருங்க, அடி பாருங்க எவ்வளவு பிளாட்டா நல்லா இருக்குன்ட்டு. இதுவும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு இதே மிஷின்லாம் இல்லை, எல்லாமே கை கொத்தல் தாங்க. கை கொத்தல் தான். நீங்க வச்சு ஒரு சிக்கன் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ எடுத்து செஞ்சீங்கன்னா அப்படியே திரண்டு வரும், சூப்பரா இருக்கும். இதுல செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு இது அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அடுப்பு நீங்க ஆஃப் பண்ணிட்டா ஒரு 20 நிமிஷத்துக்கு சூடே அணையாது, அவ்வளோ ஹீட்டா இருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுல இது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இருந்து இருக்குங்கண்ணா. 1 லிட்டர் இருந்து நம்மகிட்ட 5 லிட்டர் வரைக்கும் இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேரளா உளியிலே எனக்கு வந்து 1 லிட்டர்ல இருந்து, இது 1 லிட்டர் உங்ககிட்ட காட்டினேன். இது பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர். இது 2.5 லிட்டருங்கண்ணா. இந்த டிசைன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இது அழகா இருக்கும், மொத்தம் கனமா இருக்கும் கல்லு. உங்களுக்கு கேஸ்ல வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா லைஃப் வருங்கண்ணா. இதுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு 5 லிட்டர் வரைக்கும் இருக்கு. எல்லாமே லிட்டர் பாத்தீங்கன்னா 600 ரூபாய். 600. இதுல எங்களுக்கு குழம்பு சட்டி வேணாலும் இருக்கு. எனக்கு அகலமா வேணும்னு கேட்பாங்க பாருங்க, அகலச்சட்டி இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 லிட்டர். 4 லிட்டருங்கண்ணா. இதுவுமே கேரளா உள்ளதான். எல்லாமே பழக்கியே தான் வச்சிருக்கோம். பெரிய ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க, எனக்கு குழம்பு வச்சுக்கணும், மட்டன் சிக்கன் செஞ்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப புதுசா புது மாடல்னா ரச உருளி, ரச உருளின்னு சொல்லுவாங்க. இது ஆமா ரச உருளிங்கண்ணா. பானை டைப்ல இருக்கும், மண் பானை மாதிரியே இருக்கும். ஆனா இது வந்து கல் சட்டி பழக்குனதுன்னா ரச உருளி இதோட பேர். ரசம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதோட நாட்டுக்கோழி குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா. நாங்கள் வச்சு டெஸ்டிங்கே பண்ணிட்டோம். இது நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ரசம் வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்கண்ணா. நீங்கள் சிக்கன் மட்டன் குழம்பு கிரேவியோடு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரே ரச உருளி. உருளி மாடல்லே இருக்கும், பண்ணியே இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்லேருந்து இருக்குங்கண்ணா. ஏன்னா ரச உருளி இதோட பேர், ரச உருளி. சீசனிங் பண்ணியே கொடுத்துருவோம். இதில் நாட்டுக்கோழி கிரேவி, நம்ம ரசம், சாம்பார் எதனாலும் வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். இது ஸ்டார்டிங் 3 லிட்டருன்னா 3 லிட்டர்ல இருந்து பாருங்க இது 5 லிட்டர். 5 லிட்டர். இது நல்லா கனமா இருக்கும், வெயிட்டா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும், வச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும், பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஃபிளாட் பாருங்க,
இவ்வளோ ஃப்ளாட்டா இருந்தா நீங்க கேஸ் மேல வச்சா எந்த ஒரு இதுவும் ஆகாது, நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு, அடிகனமா இருக்கும். ஆனா இது லிட்டர் பாத்தீங்கன்னா 650ங்கண்ணா. ரச உருளி விட்டு 650 ரூபா வரும். ஓ ஆமா, அது ரச உருளி 650. கேரளா உருளி பாத்தீங்கன்னா 600 ரூபாய் வரும். ஆனா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் இருக்கு. எனக்கு 5 லிட்டருக்கு மேல வேணும்னு கேட்டீங்கன்னா கூட நாங்க செஞ்சு தருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தோசைக்கல் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. மாக்கல்லே தோசைக்கல் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சுங்கண்ணா. 8 இன்ச்சு. ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைன் மாறுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு. இதுவும் பழக்கியே தான் வச்சிருக்கோம். பாருங்க ஃபிளாட்டா மொத்தமா நல்லா கனமா இருக்கும். உங்களுக்கு ஏன் கனம் காட்டுறேன்னா, கல் கனமா இருந்தா தான் உங்களுக்கு லைஃப் வரும். சீக்கிரம் எந்த ஒரு கிராக் டேமேஜ் எதுவுமே ஆகாது, லைஃப் வரும் உங்களுக்கு. இது 8 இன்ச்சுங்கண்ணா. 8க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிஷின் மேடு வருங்க. மிஷின் மேடு தான் வரும். இது 10 இன்ச்சு வரும். ஆனா இது பாத்தீங்கன்னா 850 ஸ்டார்டிங். 850ல இருந்துங்கன்னா 1200 வரைக்கும் 3000 வரைக்கும் நம்ம கிட்ட கல் இருக்கும். இதோ பாருங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா 24 இன்ச். ஆமா போதும். ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆளுக்கு ஒரே தோசை போதுன்னா கேஸ்ல வச்சு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அது கேஸ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், விறகடுப்புல வச்சு யூஸ்க்கலாம். நாங்க பழக்கி வச்சிருக்கோம். அது ஒருத்தருக்கு இப்பெல்லாம் பழக்க தெரியல, தோசைக்கல்ல பழக்க தெரியாம வச்சிடறாங்க, அடுப்புல டைரக்டா யூஸ் பண்ணிடுறாங்க. நம்ம சீசனிங் பண்ணியே கொடுத்துறதுனால அங்க உடனே யூஸ் பண்ணி இதில் தோசை சுட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கல் சட்டி பார்த்தோம். கல் சட்டிலே பாத்தீங்கன்னா மாக்கல்ல வந்து பனையாரக்கல்ல பார்க்கலாம். பனையாரக்கல்ல பாத்தீங்கன்னா இது 7 குழிங்க. 7 குழியிலே இது குழி நல்லா பெரிய குழியா இருக்கும். நீங்க ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது நல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 2 பணியாரம் கொடுத்தீங்கன்னாவே வயிறு நம்பிடும். இதுல பாத்தீங்கன்னா நல்லா சீசனிங் பண்ணியிருக்கோங்கன்னா நல்லா இது எண்ணெய் விட்டு நல்லா மாவு ஊற்றி போட்டிங்கன்னா அப்படியே டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் நீங்கள் இதில் கேஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே சீசனிங் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் கேஸ்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே கஞ்சி ஊற்றி எதுவுமே நீங்கள் பழக்க தேவையில்ல, டேரெக்டாக கேஸில் வச்சு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு குழி 100 ரூபாய் வருங்கண்ணா. ஒரு குழி 100 ரூபாய் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா சின்ன குழியோ ஒருத்தர் கேட்பாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஸ்டார்டிங் சின்ன குழியில இருந்து இருக்கு. இது பாத்தீங்கன்னா பெரிய குழி. இது 7 குழி. ஸ்டார்டிங் 7 குழி தான் வரும், 5 குழி வராதுங்க, 7 தான் வரும். 7க்கு அடுத்து பாத்தீங்கன்னா 10 குழி வரும் உங்களுக்கு. நான் 10 குழி காட்டுறேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா நல்லா 10 குழி. இது வந்து நீங்க உங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா குழி கொஞ்சம் சின்னதா தாங்கண்ணா வரும். கல் ஏன்னா பெருசா இதுல பெருசா போட்டு நீங்க குழி பெருசா போட்டீங்கன்னா கேஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது, உள்ள மாவு உங்களுக்கு வேகாது. 7 குழின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்டவ்வுக்கு கரெக்டா இருக்கனால அந்த குழி பெருசா கொடுப்போம், உள்ள நின்று வேகும். இது பாத்தீங்கன்னா 10 குழி. உங்களுக்கு அவ்வளோ அகலம் குழி போட்டு கொடுத்தோம்னா உள்ள வேகாதுங்கண்ணா. இது நல்லா அடி கனமா இருக்கும். அடி கனமா இருந்தா உங்களுக்கு வச்சு ஹீட்டாக கல் எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாது. இது பாத்தீங்கன்னா 10 குழி. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா 12 குழி வருங்கண்ணா. 12 குழி, 14 குழி, 30 குழி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இது ஆனா இது அதான் மாக்கல் எது எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் குழி 100 ரூபாய் வரும். குழி 100 வரும். எல்லாமே சீசனிங்கோட இருக்கும். நான் மாக்கல்ல நீங்க பனையாரக்கல் கல் சட்டி எது எடுத்தீங்கன்னாலும் நான் 100% கேரண்டியோட தருவேன், எந்த ஒரு இதுவும் ஆகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இனிப்பு பனையாரக்கல்லுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா ஒத்த கண்ணு இனிப்பு பனையாரக்கம்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த காஞ்சிபுரம் சைடு இந்த சைடு பாத்தீங்கன்னா இனிப்பு பனையாரம் ஊத்தி சாப்பிடுவாங்க. ஒத்த கண்ணு வச்சது இது. இது இனிப்பு சொய்யா அது மாதிரி போட்டு சாப்பிட்றதுங்கண்ணா. இதுவும் நம்ம கிட்ட இருக்குது. இதுவும் பழக்கம் இருக்கு, பழக்காம இருக்கு நம்ம கிட்ட. ஆனா இதுக்கு ஒரு கல்லு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வருங்கண்ணா. 500 ரூபாய் வரும். சீசனிங் பண்ணியே வரும். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல கனமா இருக்கும் கல்லு, வெயிட்லெஸ் எதுவுமே வராது. இது வந்து ஒத்த குழி கண்ணு. இதுல 4 குழி வச்சது இருக்கு. இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக குட்டி குட்டியா கேட்பாங்க. இது 4 குழி கல்லு. இதுலயே நம்மளுக்கு பெரிய குழி வேணாலும் இருக்கு நம்ம கிட்ட, பழக்கையும் இருக்கு பழக்காதையும் இருக்குங்க. நம்ம 4 குழி பாத்தீங்கன்னா 750 ரூபா வருங்கண்ணா. எல்லாமே பழக்கையே தான் வருங்கண்ணா. உங்களுக்கு பழக்காததும் நம்ம கிட்ட இருக்கு. நான் பழக்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கிட்ட பழக்காமையும் கல் இருக்குங்கண்ணா. பாருங்க, இது பாத்தீங்கன்னா கப்பு மாதிரியே இருக்கும் இந்த கல். இது கப்பு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நீங்க பழக்கிக்கிறதாங்களும் பழக்கிக்கலாம். இது பழக்கிறது ஒண்ணும் இல்லைங்கண்ணா. விளக்கெண்ணெய் மஞ்சள் தடவி வெயில வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விறகடுப்புல தான் வச்சு கொஞ்சம் கஞ்சி ஊத்தி கொதிக்க வைக்கணும், அவ்வளவுதான். இதுல லைட்டா கஞ்சி ஊத்தி நீங்க எல்லா கல் சட்டியிலுமே இதேதான் ப்ராசஸ். ஒரு வாரத்துக்காக விளக்கெண்ணெய் மஞ்சள் தடவி வெயில வைக்கணும்.
அதுக்கப்புறம் எடுத்து விறகடுப்புல வச்சு கஞ்சி ஊத்தி கொதிக்க வைக்கணும். இவ்வளவுதான் இதோட ப்ராசஸிங். ஒரு வாரம் விட்டா போதுங்கண்ணா. ஒரு வாரம் டெய்லி வந்து ஒரு வாரமா அந்த கஞ்சி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சிடணும். அதை எடுத்து கீழே ஊத்திட்டு அடுத்தது புது கஞ்சி ஊத்தி விறகுல வச்சு கொதிக்க வைக்கணும். ஒரு வாரத்துக்கு வெளியே விறகடுப்புல தான் வைக்கணும். எடுத்த உடனே கேஸ்ல வச்சு நம்ம பழக்க கூடாது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த குழி தான். இது வந்து பழக்காததுங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வரும்ண்ணா. ஆமா 500 ரூபாய் வரும். இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மாவு கலக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கல் சட்டி பழக்காதே இருக்குங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா மாவு கலக்கிறதுக்கு நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாங்க. எதுக்காகனா மாவு சீக்கிரம் புளிக்காம இருக்கும். சீக்கிரம் நம்ம கிட்ட மாவு புளிக்காம இருக்கிறதுக்காக இது வாங்கிட்டு போவாங்க. இது உப்பு கொட்டி வைப்பாங்க. பூஜை ரூம்ல உப்பு கொட்டி வைக்கிறதுக்குமே நம்ம கிட்ட வாங்கிட்டு போவாங்கண்ணா. மஞ்சத்தூள் தடவி வச்சு உப்பு நிறைய கொட்டி பூஜை ரூம்ல வைப்பாங்கண்ணா. அது வச்சா நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. அதுக்காக கல் சட்டியில வைப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1 லிட்டர்ல இருந்து இருக்கு பழக்காம. இது வந்து 2 லிட்டர். எதுக்காகனா இந்த மாவு வந்து சில்வர் பாத்திரத்துல ஈய பாத்திரத்துல வைக்காம புளிக்காம இருக்கணும். வெளியே வச்சா கூலிங்கா இருக்கும். அதுக்காக மேக்சிமம் இந்த மாதிரி கல் சட்டியில யூஸ் பண்ணுவாங்கன்னா சீக்கிரம் புளிப்பேறாது. கல் சட்டியில் யூஸ் பண்ணா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர்ல இருந்து நம்ம கிட்ட 5-6 லிட்டர் வரைக்கும் இருக்குங்கண்ணா. செஞ்சு தருவோம்ண்ணா. இருக்கு நம்ம கிட்ட 1 லிட்டர். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கல் சட்டி 1 லிட்டர்ல இருந்து இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னாலும் நாங்க செஞ்சு தருவோம். இது பாத்தீங்கன்னா 4.5 லிட்டர். இது 4.5 லிட்டர் பெருசா இருக்கு. நல்லா வாளாவே இருக்கும். இது எதுக்காகனா மாவு ஊத்தி வைக்கிற பாத்திரம் மாதிரியே இருக்கும் பாருங்க. இது சில்வர் பாத்திரம் மாதிரியே இருக்கும். சீக்கிரம் புளிக்காது, கூலிங்காவே இருக்கும்ண்ணா. 4.5 லிட்டரு. இது 5 லிட்டரு. இது பாத்தீங்கன்னா 5 லிட்டரு. எல்லாமே கை கொத்தல் தாங்கண்ணா. மிஷின் மாதிரி கிடையாது. மேக்சிமம் நம்ம கிட்ட கை கொத்தல் தான் இருக்கும். கை கொத்தல் ஏன்னா அதான் ஒரு லைஃப் வரும் உங்களுக்கு. அதுக்காகவே நம்ம கிட்ட கை கொத்தல் அதிகமா இருக்கும். அதே பாத்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் டைப்லயே பாத்தீங்கன்னா இது சீசனிங் பண்ணாது இருக்குங்கண்ணா. இது சீசனிங் பண்ணாம எதுக்காக இருக்குன்னா உப்பு கொட்டி வைக்கிறதுக்காகவே. இது பூஜை ரூம்லயோ நம்ம கிச்சன்லயோ பாத்தீங்கன்னா இதுல உப்பு கொட்டி வச்சா சீக்கிரம் அந்த நீர் வந்து பீங்கான்லயோ ஒரு மண்ணில கொட்டி வச்சீங்கன்னா, பாத்திரத்துல கொட்டி வச்சீங்கன்னா உப்புல பாத்தீங்கன்னா கீழே தண்ணி நிக்கும். இதுல அதோட தண்ணியே நிக்காதுங்கண்ணா. இது இழுத்துக்கிட்டு உப்பு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். உப்பு கொட்டி வச்சுக்கலாம், மசாலா கொட்டி வச்சுக்கலாம். அது இல்லாம மாவு ஊத்தி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஒருத்தருக்கு போதும். ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு இதுல போதும். நீங்க ஊத்தி வச்சுக்கலாம். சீக்கிரம் கெடாது, நல்லா இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி இருக்கு. தயிர் ஜாடி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 500 ml இருந்து நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. 500 ml இருந்து காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடி. இது தயிர் ஜாடி 500 ml. 500 ml. ஆனா இது பாத்தீங்கன்னா லிட்டர் 650 ரூபாங்கண்ணா. 650 ரூபா. அதோட ஸ்டார்டிங் 250 மில்லியில இருந்து நம்ம கிட்ட இருக்கு. 250 மில்லி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டோரேஜுக்காக வாங்கிக்கிறாங்க. உப்பு, மிளகாத்தூள் அது மாதிரி போட்டு வச்சா சீக்கிரம் கெடாது, நல்லா இருக்கும், வண்டு விழாது. அதுக்காக இப்ப எல்லாம் இதுல வந்து பீங்கா கண்ணாடி எல்லாம் மாத்திட்டு இப்ப கல் சட்டிக்கு வந்திருக்காங்கன்னா. இது பாத்தீங்கன்னா 250 மில்லி. இது பாத்தீங்கன்னா 500 மில்லி. டைனிங் டேபிள்ல மேல வச்சுட்டு நீங்க தூள் உப்பு போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும். இதுல இது தயிர் போட்டுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரியே இருக்கும். இதுல நீங்க தயிர் போட்டு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. நீங்க வெளியவே வச்சுக்கலாம், ஜில்னஸாவும் இருக்கும். நல்லா வெண்ணெய் எடுத்து ஸ்பூன்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தயிர் நல்லா கெட்டியா இருக்கும். அந்த நீரெல்லாம் வெளியே வந்துருங்கண்ணா. அதுல இதோடைய இதே அதுதான், கல்லோட தண்ணியே நீர் வேர்த்து வெளியே வந்துடும், அதுக்குள்ளேயே நிக்காது. அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா 500 மில்லி 250. அதுலயே பாத்தீங்கன்னா 300 மில்லி இருக்கு. இது பாருங்க 300 ml இருக்கு. 300 ml. இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அழகா இருக்குங்கண்ணா. மசாலா இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது 700 ml. உங்களுக்கு 1 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குண்ணா. 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட கல் சட்டி இருக்கு. எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல வரும். எல்லாம் ஒரே மாடல்ல இருக்காது. ஒவ்வொரு கல் சட்டி ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு தயிர் ஜாடி ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பானை ஷேப்லயே இருக்கும். இது பாத்தீங்கன்னா 450 ml. இது பாருங்க, இது ஒரு மாடல் கைப்பிடி நல்லா மொத்தமா இருக்கும். உங்களுக்கு இதுவுமே கீழே பிளாட்டா கனமா தான் ஒரு ஸ்டெப் வச்சுதான் கொடுப்போம். இது ஒரு கனமா இருக்கும். நீங்க கீழே வச்சு எடுக்கும் போது கல்லுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது. கல்லு பாத்தீங்கன்னா கனமா இருக்கும் உங்களுக்கு.
எல்லாமே மிஷின். தயிர் ஜாடி இதெல்லாம் மிஷின் மேல தான் நம்ம பண்ண முடியும், கையில பண்ண முடியாது. இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 850 ml. இது பாருங்க, இது அவ்வளோகா இருக்கும், நல்லா பானை மாதிரியே இருக்கு, பானை சேஃபாவே இருக்கும். மூடி பாருங்க, மூடி ஒரு ஸ்டெப்பு கொடுத்து உங்களுக்கு கை கிரிப்பா பிடிக்கிறதுக்காக மூடி ஒரு ஸ்டெப்பு கொடுத்துதான் இருக்கும். ஏன்னா கை ஒருத்தர் பிடிக்கும்போது வலிக்கிறோம், அதனால ஒரு ஸ்டெப்பு கொடுத்து இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு கிரிப்பா இருக்கும். மூடி நல்லா கனமா இருக்குங்க, உங்களுக்கு திக்னஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இது பாத்தீங்கன்னா நல்லா பவுல் மாதிரியே இருக்கும், கண்ணாடி பவுல் மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு பார்க்கும்போது கண்ணாடி பவுல் மாதிரியே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இதுவும் ஸ்டெப் வச்சே தான் கொடுத்துருப்போம். இந்த ஸ்டெப் எதுக்காகனா கீழே வச்சு எடுக்கும்போது கல்லுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, நல்லா மொத்தமா இருக்கும். இதுல நீங்க தயிர் துவை போட்டீங்கன்னா அவ்வளோ ஜில்னஸ் இருக்குங்கண்ணா. மசாலா ஐட்டம் கூட உங்களுக்கு நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதுல. ஆனா லிட்டர் பாத்தீங்கன்னா 650ங்கண்ணா. தயிர் ஜாடி நீங்க எதை எடுத்துட்டீங்கன்னா லிட்டர் 650 ரூபாங்கண்ணா. இதுல எங்ககிட்ட வந்து 1.5 லிட்டர் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட தயிர் ஜாடி. இது உங்களுக்கு 300 ml 250 ml இருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க. எல்லாமே தயிர் ஜாடி தாங்க. ஆமா, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுக்கு மாற மாற ஒவ்வொரு மாடல் மாறும், எல்லாம் ஒரே மாடல் வராதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மாக்கல்ல எல்லா ஐட்டம் பார்த்தாச்சுன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு கல். இரும்பு கல்லே தோசை கல்லுங்கண்ணா, இரும்புலே தோசை. ஆமா, இது இரும்பு தாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 1.5 கிலோ வரும். இது வந்து கிலோ கணக்கு தான், கேஜி பாத்தீங்கன்னா 180 ரூபா வருங்கண்ணா. ஒரு கிலோ நம்ம கிட்ட 1 கிலோ 180 ரூபா. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1.5 கிலோ இருக்குங்கண்ணா. 1.5 கிலோல இருந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா சைஸ் 12 இன்ச்சு தான் வருங்கண்ணா, எல்லாத்துக்குமே 12 இன்ச்சு தான் வரும். திக்னஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இது பாருங்க, இந்த திக்னஸ் தான் உங்களுக்கு கணக்கு. நம்ம முன்ன காட்டினது பாத்தீங்கன்னா திக்னஸ் கம்மியா இருக்கு. இது 1.5 கிலோ, இது பாத்தீங்கன்னா 4 கிலோ வருங்கண்ணா. இது வந்து டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லைங்கண்ணா, எல்லாமே ஒரே மெட்டல் தான், வெயிட் தான் சேஞ்ச் ஆகும். இது 1.5 கிலோ வருங்கண்ணா, இது 4 கிலோ வரும். ஒவ்வொருத்தரும் வெயிட்டா வேணும்னு கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் வெயிட் கம்மியா வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வெயிட் போட்டு தருவோங்கண்ணா. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே அளவு 12 இன்ச்சு தான் வரும். நம்ம வீட்டு கேஸ் வச்சு யூஸ் பண்றதுக்கு 12 இன்ச்சு தான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் கடைக்கு பெருசா வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா இரும்பு கல்லு தான், கைப்பிடி வச்சு. இப்ப இந்த நான்ஸ்டிக்கு இந்த மாதிரி டைப்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்ட அதே மாடல்ல மாதிரி கேட்பாங்க. இதுவும் இரும்பு கல்லு தாங்கண்ணா, நல்லா வெயிட்டா இருக்கும். இதுலயே 3 சைஸ் இருக்கு. இது 12 இன்ச்சு 10 இன்ச்சு 8 இன்ச்சுங்கண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரும்புலேயே நம்ம கிட்ட ஸ்கொயர் டைப் இருக்குங்கண்ணா. ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா கைப்பிடி, மர கைப்பிடி போட்டு உட்டன் போட்டது இருக்கு. இது சீக்கிரம் கைப்பிடி சூடேறாம இருக்கிறதுக்காக. அதே நீங்க இதுல பிளாட்லாம் பாத்தீங்கன்னா தோசை, ரவா தோசை இது மாதிரி போட்டா நல்லா இருக்கும். பேப்பர் ரோஸ்ட் இது மாதிரி போட்டா நல்லா இருக்கும். நீங்க இது எதுவுமே பழக்க தேவையில்லை, பழக்காம டைரக்டா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே சீசனோடய தான் இருக்கும். எல்லாமே கிலோ 180 ரூபாங்கண்ணா. இரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிலோ 180 ரூபா. இது பாத்தீங்கன்னா டபுள் பக்கம் ஹேண்டிலு, ரவுண்ட் டைப்பு. இது எல்லாமே இரும்பு டைப்புங்கண்ணா. இரும்புலே சப்பாத்திக்காக இருக்கு தனியா நம்ம கிட்ட ஒரு டைப்பு. இது பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும், சப்பாத்தி முட்டை ஆம்லெட் போட்டுக்கிறது வெயிட்லெஸ்ஸா இருக்குங்கண்ணா. இதுவும் இரும்பு தான். உங்களுக்கு இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்தது இரும்பு தவா, ஃப்ரை பேனுங்கண்ணா. இதுவுமே இரும்பு தான், ஃப்ரை பேன். நான்ஸ்டிக் டைப்ல இருக்கும், ஆனா இரும்பு தான், இதுவும் இரும்பு. ஆனா இதெல்லாம் பீஸ் கணக்குங்கண்ணா, சைஸ் பொறுத்து ரேட் வரும் ஒவ்வொன்றும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது கேஸ்ட் அயன் போடலாம். இப்ப இரும்பு தோசைக்கல் பார்த்தோம், அதுல கேஸ்ட் அயன் இருக்குங்க நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன் 8 இன்ச்சு வரும், 8 இன்ச்சு. இது சீசனோடய தாங்க இருக்கும், லைட்டா குழியா இருக்கும். போட்டு இதுல மீன் ஃப்ரை பண்றதுக்காக இதெல்லாம் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். இது 8 இன்ச்சுங்கண்ணா. ஆனா 570, ஸ்டார்டிங் 570 ரூபாயில இருந்துன்னா 13 இன்ச்சு வரைக்கும் நம்ம கிட்ட தோசைக்கல் இருக்கு. 8, 10, 11, 12, 13 இன்ச்சு வரைக்கும் இருக்குன்னா எல்லா சைஸ்லயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பக்கம் ஹேண்டில், டபுள் பக்கம் ஹேண்டில் இருக்கும். சைஸுக்கு தகுந்த ரேட் வருங்க. அதுலயே வந்து ஓவல் ஷேப்ல இருக்கு நம்ம கிட்ட. இதுவும் கேஸ்ட் அயன் தான், கேஸ்ட் அயன் சீசனோடயே இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. அதுலயும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கைப்பிடி வச்சு கேட்பாங்க. இதுவுமே கேஸ்ட் அயன் தாங்கண்ணா. இது இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் கீழே வடியாம இருக்கும், அதுக்காகவே இது கொடுத்துருக்கோம். நீங்க மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ சீசனிங் தாங்கன்னா நீங்க போன உடனே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆனா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1100, 1200 அந்த இதுல வருங்கண்ணா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அயன்ல இன்னொரு டைப் இருக்கு, தோசைக்கல் காட்டுறேங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன் தான். இது பாத்தீங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் வச்சது இருக்கும். இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா சூடு சீக்கிரம் உங்களுக்கு ஏறாதுங்கன்னா, நல்லா பிளாட்டா இருக்கும், நல்லா மொத்தமா இருக்கும். நீங்க இது வந்து கரண்ட் அடுப்புல கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இண்டக்ஷன்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் இது என்னன்னா நீங்க இதுல பழக்க தேவையில்லை. மெயினா கஞ்சி ஊத்தி வச்சு இந்த வெங்காயம்லாம் போட்டு பழக்கணும், அதெல்லாம் எதுவுமே பழக்க தேவையில்லை. வாஷ் பண்ணிட்டு டைரக்டா வச்சு நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் சூடேறாது, நல்லா வெயிட்டா இருக்கும். மீன் ஃப்ரை போட்டுக்கலாம், நம்ம முட்டை ஆம்லெட் அது மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளோ நல்லா இருக்கும். இதுல குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ அயன் சத்து நல்லா இருக்குங்க அதுல. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயன்ல மினி ஊத்தாப்பம் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா மினி ஊத்தாப்பம். இதுவும் மினி ஊத்தாப்பம் 3 குழி. இதுலயே நம்ம கிட்ட 4 குழி இருக்கு. இதுவுமே இது வச்சது சிலிக்கான் பொடி போட்டது தான். இதுவுமே சீசனிங்கோட தான் இருக்குங்கன்னா நீங்க பழக்க தேவையில்லை. குழந்தைங்களுக்கு எல்லாம் குட்டி குட்டியா தோசை, அதை கேரட்டு ஆனியன் முட்டை ஒவ்வொன்றிலையும் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதில் உடம்புக்கு நல்லது. இதுலேயே 4 குழி இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ்டைன்ல மீன் ஃப்ரை பண்றது இருக்குங்கண்ணா, ஃபிஷ் ஃப்ரை பண்றது இருக்கு. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா கிரில் பண்ணிக்கிறது, மீன் கிரில் பண்ணிக்கிறதுக்காக இருக்கு. இதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 12. இது ஸ்டார்டிங் 10க்கு 10லேருந்து 12 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 12க்கு 12 இருக்குங்கண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருங்கண்ணா. 1000 ரூபாய் வரும் ஸ்டார்டிங். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் கிரில் சிலிக்கான் பொடி போட்டு வருங்கண்ணா. நான் உங்களுக்கு வந்து சாதா காட்டினேன். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பொடி போட்டது. சிலிக்கான் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா சீக்கிரம் சூடேறாது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே ஹீட்டு தான் தரும், ரெண்டும் ஒரே வெயிட் தான் வரும். இதில் புடி போட்டு கேட்பாங்க, ஒருத்தர் புடி இல்லாமல் கேட்பாங்க, அந்த சைஸில் வரும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் கைப்பிடி வச்சு கேட்பாங்க. கேஸ்ட் அயன்ல 2 பக்கம் கைப்பிடி வச்சு எடுத்து தூக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் இன்னொரு இது என்னன்னா, நீங்கள் எண்ணெய் உங்களுக்கு அதிகம் தேவையில்லை, எனக்கு நான் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னா எண்ணெய் ஊற்றிக்கிட்டா இதில் கீழே நின்றுக்குங்கண்ணா. மேலே மட்டும்தான் வேகும், உங்களுக்கு கீழே எண்ணெய் அப்படியே நின்றுக்கும். நீங்கள் வேண்டான்ட்டா எண்ணெய் இது பண்ணிக்கலாம், எண்ணெய் அதிகமாக இதில் இழுக்காது. அதில் ஒரு இது இருக்குது இதில். அதிலே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து கேஸ்ட் அயன் கிரில் ஃபேன் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா வடைச்சட்டிங்கண்ணா. இதுவே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணியே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உள்ள நோசிங் பண்ணியிருக்கோம், இது நல்லாயிருக்கும். இது கிரில் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுங்கண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1100. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்கு. இது ஃப்ளாட் கடாய்ங்கண்ணா. இது வந்து ஃப்ளாட் கடாய். ஸ்டார்டிங் 8, 10, 12 இன்ச் 3 சைஸ் இருக்குங்கண்ணா. இதோட இது என்னன்னா, நீங்கள் ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் வச்சு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் ஒரு திரண்டு ஒரு கிரேவி மாதிரி வரும், அது சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது. இதுலேயே உங்களுக்கு வந்து குழி டைப்லேயும் இருக்குது. உங்ககிட்ட காட்டுன்னு ஃப்ளாட் காட்டுனுங்கன்னா இதில் நம்மகிட்ட குழி டைப் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன் தான், எல்லாமே ஃபுல் சீசனிங்கோட தான் இருக்கும். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுங்கண்ணா. 7 இன்ச்சு ஸ்டார்டிங் 7 இன்ச்சுலேருந்து 12 இன்ச் வரைக்கும் இருக்கு இதுல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 750 ரூபாங்கண்ணா ஸ்டார்டிங்கு. இதுலேயே உங்களுக்கு வந்து கைப்பிடி வச்சது இருக்குங்க. இது பாருங்க, இதுவும் கேஸ்ட் அயன் தான். இதெல்லாம் கேரளா சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. விறகடுப்புல வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த இது மட்டன் சிக்கன்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது கறி நல்லா உருண்டை உருண்டையா முட்டை முட்டையா திரண்டு வரும். இதுல செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். இதுவும் சீசனிங் தான். முன்னையெல்லாம் உள்ள வந்து கிரைண்ட் பண்ணாம இருக்கும், இப்ப எல்லாம் கிரைண்டிங் பண்ணியே வந்திருக்கும். இதுலயும் 3 சைஸ் இருக்குங்கண்ணா. இதுவும் அது 750 தான். ஸ்டார்டிங் 750லேருந்து 3 சைஸ் 5 சைஸ் இருக்கு. 7, 8, 9, 10, 11, 12 இன்ச் இருக்குங்க. அதுலயும் ஃபிளாட் இருக்கு. இப்ப காட்டுறதுல பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா இதுதான் 12 இன்ச். பெரிய ஃபேமிலியா இருந்து நல்ல ஒரு குடும்பம் ஒரு 7 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அது நல்லா பெரிய சைஸா செஞ்சுக்கலாம். ஒரு 2 கிலோ சிக்கன் மட்டன் இதுல செஞ்சுக்கலாங்கண்ணா. இப்ப அது ஆனா இதுல பாத்தீங்கன்னா 1800. இதுல நீங்க ஃபிளாட் கடாய் இருக்குங்கண்ணா நம்ம கிட்ட. ஃபிளாட் கடாய் உங்ககிட்ட இந்த மாதிரி குழி காட்டியிருந்தேன் ரெண்டுமே. இது பாத்தீங்கன்னா ஃபிளாட் கடாய். கேஸ்ட் அயன்ல எல்லாமே சீசனிங் பண்ணி தான் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் ஃபிளாட்டு இது 8, 10, 12 3 சைஸ் வருதுங்கண்ணா இதுல. ஆனா இது ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 800 ரூபாங்கண்ணா. 800 ரூபாயில இருந்து இருக்கு. இதுவும் கேஸ்ட் அயன் தான், சீசனிங் பண்ணி தான் இருக்கும். இதுல நீங்க பன்னீர் இந்த மாதிரி கிரேவி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப வேணாலும் இந்த பக்கம் நீங்க ஊத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதுலயும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு 8, 10, 11, 12 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. ஆனா இது ஸ்டார்டிங் இதுவும் 750ங்கண்ணா. ஆமா 750ல இருந்து இருக்கு.
இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வெரைட்டி எல்லாம் காட்டியிருப்போம். இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்க வெரைட்டி எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. கல் சட்டிலையோ கேஸ்டின் தோசைக்கல்லையோ இல்லை நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் கொரியர் கேட்டிங்கனாலும் நாங்கள் கொரியர் பண்ணி தருவோம். ஆல் இந்தியாவுக்கு எல்லாமே கொரியர் பண்ணி தருவோம். கொரியர் சார்ஜ் மட்டும் கஸ்டமர்கிட்டருந்து நம்ம பண்ணிடுவோங்க. கஸ்டமர்கிட்ட தான் கொரியர் சார்ஜ் பண்ணுவோம். நீங்கள் கொரியர் கல் சட்டி தோசைக்கல் எது கேட்டிங்கன்னா நாங்கள் கொரியர் பண்ணி தருவோங்க. வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பண்ணது ரொம்ப நன்றி. இன்னொரு புது வீடியோவில் நான் பார்க்குறேன் உங்களை. கடையோட காண்டாக்ட் அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் கூகுள் மேப்போட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேங்க. நான் உங்கள் விஎன்.